மருதாணி என்றாலே சிவந்த கைகள்தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் இது வெறும் சாயம் அல்ல. மனித உடலோடு மூலக்கூறு அளவில் பேசும் ஒரு உயிரியல் வேதியியல் அற்புதம் என்பது உங்களுக்கு தெரியுமா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் உள்ள லாசோன் என்ற மூலக்கூறு நமது தோலில் உள்ள கெரட்டின் புரதத்தோடு இணைந்து ஒரு வேதியியல் பிணைப்பை உருவாக்குகிறது. இது நமது சருமத்தை காக்கும் இயற்கையான சன்ஸ்கிரீன். மேலும் நமது உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் உள்ள வர்மப் புள்ளிகளில் மருதாணியை வைக்கும்போது உடலில் அதிகமாகும் பித்த குற்றத்தை குறைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும் இது குளிர்விக்கிறது. இது மன அழுத்தத்தை குறைத்து ஆழ்ந்த தூக்கத்தை தரும் மிகச்சிறந்த தெரபி. இது வெளிப்பூச்சுக்கு மட்டும்தானா? இல்லை. மரபு மருத்துவத்தில் மருதாணி பல நோய்களை தீர்க்கும் அற்புத மருந்தாக பயன்படுகிறது. பலரும் அறிந்திராத ஆழமான உண்மைகள் இதோ. அதீத உடல் உஷ்ணத்தால் ஏற்படும் வாய் மற்றும் குடல் புண்களுக்கு மருதாணி இலைகளை நீரில் கொதிக்க வைத்து வாய் கொப்பளித்தால் புண்கள் விரைவாக ஆறும். இதன் வேர் மற்றும் மரப்பட்டையை கஷாயம் வைத்து குடிக்கும்போது கல்லீரலில் உள்ள நச்சுகள் நீங்கி சுத்தமாக பயன்படுத்தலாம். பெண்களின் கர்ப்பப்பை ஆரோக்கியத்திற்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சினைக்கும் இதன் இலைச்சாற்றுடன் சிறிது மோர் கலந்து கொடுப்பது நமது பாரம்பரிய வழக்கம். சீதபேதியால் அவதிப்படுபவர்கள் மருதாணி விதைகளை லேசாக வறுத்துப் பொடியாக்கி நெய்யுடன் கலந்து சாப்பிடலாம். காய்ந்த மருதாணி விதைகளை வீணாக்காமல் வீட்டில் சாம்பிராணியோடு சேர்த்து புகை போட்டால் அது காற்றில் உள்ள தோற்றுகளை அழிக்கும் மிகச்சிறந்த கிருமி நாசினியாக செயல்பட்டு வீட்டின் சுற்றுச்சூழலையே சுத்தப்படுத்தும். மருதாணிப் பூக்களின் வாசம் ஒரு அருமையான இயற்கை மருத்துவம். இந்த பூக்களை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்கினால் மூளை நரம்புகள் தளர்ந்து ஒற்றை தலைவலி நீங்கவும் ஆழ்ந்த தூக்கத்திற்கும் பயன்படுத்தலாம். மருதாணி இலையை மைய அரைத்து பற்றுப் போட்டு உடலில் உள்ள தேவையற்ற கட்டிகள், மூட்டு வலி மற்றும் தசைவீக்கத்திற்கு பயன்படுத்தலாம். விரல் நுனிகளில் மருதாணி வைப்பது மழைக்காலத்தில் வரும் சேற்றுப்புண் மற்றும் நகச்சுற்று வராமல் தடுக்கும் ஒரு இயற்கையான கவசம். அது உள்ளங்காலில் மருதாணி வைக்கும்போது அது உடலில் உள்ள அதிகப்படியான உஷ்ணத்தை ஈர்க்கும். இதனால் நீண்ட நேரம் மொபைல் பார்ப்பதால் ஏற்படும் கண் எரிச்சல் ஒரே இரவில் குளிர்வடையும். சில மருதாணி இலைகளை கொதிக்க வைத்த நீரில் வாய் கொப்பளித்து தொண்டை வலி மற்றும் டான்சில்ஸ் வீக்கத்திற்கு பயன்படுத்தலாம். நம் முன்னோர்களின் ஒவ்வொரு பாரம்பரிய பழக்கத்திற்கு பின்னாலும் இப்படி ஒரு ஆழமான மருத்துவ அறிவியல் ஒளிந்திருக்கிறது. இதுபோன்று வர்மக்கலை மற்றும் மரபு மருத்துவத்தின் இன்னும் பல ஆச்சரியமூட்டும் உண்மைகளைத் தொடர்ந்து தெரிந்து